எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காரசாரமான பச்சை பயிறு மிளகு பிரட்டல் சாதம் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. நீங்கள் முளைக்கட்டாத ஊற வச்ச பச்சை பயிறு வச்சு கூட செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுடுங்க. கொதி வரட்டும், ஆனால் வேக விடக்கூடாது. தண்ணி கொதித்த உடனே இதை போட்டுட்டு மூடி விட்டுடணும். கொதிச்சா இதில் இருக்க இந்த தோல் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. அதனால் மூடி வச்சுருவோம். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இது நல்லா வெந்துடுங்க. இந்த சாதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துருவோம். ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருவோம். அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மட்டும் இது ஒரு கொரப்பாக அரைச்ச பிறகு லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் திப்பியும் போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வரைக்கும் முதல்ல அரைச்சி எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வழித்து விட்டு வெங்காயமும் சேர்த்துருவோங்க. ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கொதிக்க வச்சோம் இல்லைங்களா, இந்த பச்சை பயிரை பார்க்கலாம் திறந்து. இதை தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. இதுவே நல்லா சாப்பிட்றதுக்கு சுண்டல் மாதிரி நல்லா இருக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுருவோம். எண்ணெய் விட்டுடுவோம். தாளிப்பு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த விழுது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துருவோம். நல்லா வதக்கி கொடுங்க. பச்சை வாடை போகணுங்க. நல்ல மணமாக இருக்குங்க வாசம். இந்த சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நாம் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் காரசாரமாக. இப்போ மசாலாலாம் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துருவோங்க. மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், மஞ்சப்பொடி, உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே இதில் சேர்த்துருவோங்க. வடித்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேங்க. பச்சை பயிரை சேர்த்துடலாம். நம்ம வடித்து ஆற வச்சு சாதம் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி ரைஸோ இல்லை நான் புழுங்கல் அரிசி, நம்ம சாதம் வடித்த சாதம் சாதா ரைஸ் தாங்க சேர்க்க போகிறேன். சாதம் இந்த மாதிரி உதிராக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை பயிரில் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துருவோங்க. பாருங்கள், இது பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. நம்ம கலந்து கொடுத்து இறக்குனா அருமையான பச்சை பயிறு சாதம் ரெடி. கேஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. போதும், இந்த பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா. இப்போ சாதம் நல்லா உதிரான சாதத்தை போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க, பார்த்து சேர்த்துக்கணும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்ல மணமாக காரசாரமான பச்சை பயிறு சாதம் சொல்லுவாங்க. இது மிளகு பிரட்டல் சாதம்னே சொல்லலாம். பச்சை பயிறு மிளகு பிரட்டல் சாதம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.